வெல்கம் டு டாக்டர் மைட்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் இம்பைபிங் வேல்யூஸ் இன் ஸ்டூடெண்ட்ஸ், அடோலசன்ஸ் ஏஜ் குரூப்பில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி வேல்யூஸ் எல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சென்ற சில பதிவுகளாகவே இதுக்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஆனால் செல்ஃப் சஃபிஷியன்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை பற்றி சொன்னோம். ஆனால் அடோலசன்ஸில் ரொம்ப ஃபண்ட்ஸ் இருக்காது, த சில்ட்ரன் கெனாட் பி ஏபிள் டு ஏர்ன் மணி அப்படின்னு சொன்னோம். அப்போது மைனஸ் மணி பாக்கி எல்லாத்தையும் செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன் கண்டினியூஷன் டு தட் ஒரு ஸ்ட்ரக்சர்டு ரொட்டீன் இருக்கணும் அப்படின்னு கூட பார்த்தோம். ஸ்ட்ரக்சர்டு ரொட்டீன் இருக்கும் பொழுது, அதாவது கிரியேட்டிங் அண்ட் ஃபாலோயிங் ரூல்ஸ் ஃபார் ஹிஸ் ஓன் அப்படின்னு. ஆனால் இதில் இந்த வார்த்தையை சொன்ன உடனே நிறைய பிள்ளைங்களுக்கு அவங்க சௌரியத்துக்கு தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ நம்ம பேசுகிற எல்லா விஷயங்களுமே பர்சனல் சௌரியத்துக்காகவோ இல்லை இண்டிவிஜுவல் கம்ஃபர்ட்ஸ்க்காக மட்டுமே பேசுகிறது இல்லை. இட் ஷுட் பி அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பொதுவாக பொருந்தக்கூடிய விஷயங்கள் தான். அப்போது ஒருத்தர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், தன்னுடைய சௌரியத்துக்கு எதெல்லாம் சரியோ அதெல்லாம் செய்வாங்க. அப்படி இல்லை, எப்போவுமே இந்த வயசில் எதெல்லாம் சரியாக செய்யணுமோ, எதெல்லாம் சரியாக செய்தால் என்ன ப்ரைஸ் கிடைக்கும், அக்லோட்ஸ் கிடைக்கும், எல்லாருமே கொண்டாடுவாங்க நம்மளை அப்படின்னா, அதுபோல் விஷயங்களை செய்யறதுக்கு தான் தயார் பண்ணிக்கணும். தனிப்பட்ட முறையில் தனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு சொன்னால் அதெல்லாம் சரியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. தனக்கு என்ன பிடிக்குமோ அதை சரியாக இருக்க முடியாதுன்றத மனசில் வாங்கிட்டா எது சரியாக இருக்குமோ அதை பிடிச்சிக்கணும். ஏன்னா லைஃப்பில் எப்போவுமே 2 + 2 = 4. அது வந்து மேத்ஸ் பீரியடில் பாக்கி பிஸ்னஸ் டைமில் அப்போல்லாம் சரியாக இருக்கும். பிஸ்னஸில் கூட சில நேரத்தில் கிவ் அண்ட் டேக் இருக்கும், சில சமயத்தில் யூ ஹேவ் டு ஃபேஸ் சட்டன் என்ன குறைபாடுகள் இருக்கும், அதிகமாகவும் இருக்கும், அதிகத்துக்கும் மேலே கூட சில நேரத்தில் கிடைக்குமா இருக்கும். அதனால் கணக்கு பீரியடில் மட்டும்தான் 2 + 2 = 4. ஒன்லி இட் இஸ் ரிலேட்டட் டு லேர்னிங் ஆஸ்பெக்ட்ஸ். ஆனால் லைஃப்னு வரும்போதும் பிஸ்னஸ்ன்னு வரும்போதும் நெவர் இட் ஷுட் பி 2 + 2 = 4 இருக்காது. சிலப்போ 3½ சிலப்போ 445 சிலப்போ 525 அப்படிலாம் கூட இருக்கும். 5.25 4.25 அப்படிலாம் கூட இருக்கும். சில நேரத்தில் லைஃப்பில் வரும்போது 2 + 2 = only 3 அப்படி கூட தான் இருக்கும். ஏன்னா ஒய் ஐ டோன்ட் கெட் 4 அப்படின்னு அஜிடேட் பண்ணிவிட்டு நெகட்டிவ் மைண்ட் செட்டை வளர்த்துக்காம வாட் எவர் யூ ஆர் கெட்டிங் இட், வாட் எவர் இட் இஸ் அவைலபிள் இன் த லைஃப் அட் த டைம் ஆஃப் என்ன அந்த ஒரு பீரியடில் ஒரு 6 மாதத்துக்கு இப்படி தான் இருக்குன்னு சொன்னால் be happy with it, continue to live along with that. there may be என்ன நல்ல பாசிட்டிவ் டைம்ஸ் வரும். அதில் நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் கூட நிறைய அளவில் ஒரு ஸ்டேஜில் 2 + 2 = 4ன்னு இருக்கும். அது கூட ஒன்லி ஃபார் ஷார்ட்டர் பீரியட். அதுக்கப்புறம் அந்த ஷார்ட்டர் பீரியட் முடிஞ்ச உடனே மறுபடியும் இட் மே லைக் டு கோ டவுன், சம்டைம் இட் வில் எக்ஸீட்ஸ் தி ரிக்வயர்டு ரிசல்ட்ஸ். பிஸ்னஸில் ரெண்டுமே பாசிபிள் தான். பிஸ்னஸ்லேயே பாசிபிள்னு சொல்லும்போது நம்மளோட லைஃப்பில் நிச்சயமாக இப்படி தான் இருக்கும். சில நேரத்தில் 2 + 2 ஒரு சிங்கிள் மதராக இருக்காங்கன்னு வைங்க, அவங்களுக்கு எப்படி 2 + 2 = 4 இருக்கும்? ஒன்லி 2, ஆல்வேஸ் 2 ஒன்லி. சில சமயம் 2வே என்ன இருக்கும், 1.75 1.46 அது மாதிரிலாம் கூட ரெடியூஸ் ஆகும். பிகாஸ் அதர் கமிட்மெண்ட்ஸ், அதர் ரிக்வயர்மெண்ட்ஸ் டு பிரிங் த சைல்டு அதெல்லாம் இருக்கும். சில சமயத்தில் she may be overwhelmed and she may be able to complete the work in time. அதெல்லாம் நடக்கும்போது அப்போது சிங்கிள் மதர் அந்த 2 = என்ன பண்ணோம் 2.5 2.242 அப்படிலாம் கூட இருக்கும். இட் மே எக்ஸீட். ஸோ லைஃப்பில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், வாட் எவர் இட் கம்ஸ், ஐதர் இட் இஸ் ரிலேட்டட் டு யுவர் மைண்ட் செட், உங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காதது எது வந்தாலும் அதோடு கூட நம்ம கண்டினியூ டு லிவ், யூ பி ஹாப்பி வித் தட். அந்த ஃபஸ்ட் லைனை நல்லா மனசில் வாங்கணும், பி ஹாப்பி வித் தட். அதுபோல் நம்ம வந்து விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஆனால் அடோலசன்ஸில் வரும்போது எது சரியோ அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டோமான அது என்ன பண்ணோம், அதுபோல் தொடர்ந்து செய்யறதுக்கு மனசில் இருக்கும். நம்மளுக்கு சௌரியமாக இருக்கிறத செய்யணுன்றதுனால அந்த ஸ்ட்ரக்சர்டு ரொட்டீன் ஒன்று வருதே, அதில் வந்து சௌரியமானதை செய்ய முடியாது. எல்லா நாளும் யூ ஷுட் பி அலர்ட் அண்ட் மேக் திங்ஸ் ஹேப்பன். அதனால் என்ன ஆகும், இப்படி ஒரு விஷயத்தை இந்த பெர்ஸ்பெக்டிவில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோமான என்ன கிடைக்கும்னு கேட்டால், செல்ஃப் ஒர்த், செல்ஃப் ரெஸ்பெக்ட் அது கிடைக்கும். நம்ம வி ஆர் ஒர்த் வாட் எக்ஸாக்ட்லி வி ஆர் டூயிங் அப்படின்ற ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்மளோட ப்ரோக்ரஸ் இருக்கே, தட் நோபடி கேன் ஸ்டாப் இட். கடவுளே நம்மளை இப்போ புரிஞ்சுட்டுவார். ஆனால் பசங்க சரியாக புரிஞ்சுட்டாங்கப்பா, லெட் தம் மூவ் ஃபர்தர், ஆகே நிகழ்த்திய மேலே முன்னேறி செல்லட்டும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க.
ஏன்னா கடவுளுடைய அருள் வந்துருதுன்னா நம்ம என்ன பண்ணினாலும் என்ன ஆகும், அது சரியான வழியில் நம்மளை கூப்பிட்டுக்கிட்டு போகும். அதனால செல்ஃப் ஒர்த், செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரெண்டும் கிடைக்கணும். ஒரு அடோலசன்ஸ்லேயே இருக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்ட்ரக்சர்டு ரொட்டீன் இருக்கணும். இந்த ஸ்ட்ரக்சர்டு ரொட்டீனில் எல்லாமே பாசிட்டிவாக எது சரியோ அதை மட்டும் செய்ய தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு சில சௌரியமாக இருக்குதுன்னு அந்த அசௌரியமான விஷயங்களை பற்றி நான் இங்கே பேச வரல. அதை பற்றி சொல்கிறது வந்து இட் இஸ் பி வெரி லம்பி என்ன ஒரு கான்வர்சேஷனாக ஆயிரும். இன்ஸ்டன்ட் எது சரியோ அதை மட்டும் சரியான விஷயத்த சரியான அளவில் செய்யறதுக்கு பழகினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அட் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் தி லைஃப் அப்படின்னா செல்ஃப் ஒர்த், செல்ஃப் ரெஸ்பெக்ட், அது ரெண்டும் கிடைக்கும். அதனால் என்ன கிடைக்கிறதோ அதை தொடர்ந்து செய்யணுன்றத மனசில் வாங்கினோம் இல்லையா. அதனால் இது என்ன பண்ணும், டிசப்பாயின்மெண்ட் வராமல் நம்மளை பார்த்துக்கோம். எப்போவுமே நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும்னு பிளான் பண்ணுறோம். ஆனால் we are unable to pick it up. என்ன இருக்குது, கிளைமேட்டிக் கண்டிஷன் சரியா இல்லை, சில நேரத்தில் இன்னும் வேறு ஏதான விஷயங்கள் வருது, அன்எக்ஸ்பெக்டடாக வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க அப்படின்னா we have to attend on to them. ரொம்ப அந்த அடிப்படையில் யோசிக்கும் பொழுது நம்மளால் என்ன பண்ண முடியாது, பிளான் பண்ணிட்டு போகலை. அப்போ என்ன செய்யணும், உடனே கோவப்பட முடியுமா, அஜிடேட் பண்ண முடியுமா, இல்லை வேறு ஏதான சாமானெல்லாம் நாசம் பண்ண முடியுமா, எதுவுமே இல்லை. வாட் எவர் கம்ஸ் இன் அவர் வே யூ டேக் இட் இன் த ரைட் சென்ஸ். ஆனால் இந்த வார்த்தை வந்து எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் இல்லை. ஏன்னு கேட்டால் எக்ஸாமினேஷன் சொன்னால் யூ ஷுட் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் வெரி வெல். 20 சாப்டர்னால் 20 சாப்டர் நல்லா படிச்சுட்டு எப்படி எக்ஸாமுக்கு வருமோ அது அந்த அளவுக்கு டுவர்ட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் நல்லபடியாக என்ன பண்ணணும், பரீட்சைக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் சரியான மார்க் வாங்கலைன்னா பரவாயில்ல. ஆனால் நல்லா படிச்சுட்டுன்னு சொன்ன உடனேவே நல்ல மார்க் வாங்கலைன்ற அந்த கொஸ்டினே வராது இல்லையா. அந்த ஆன்சருக்கு வி நீட் நாட் ஆன்சர். ஏன்னா நல்லா படித்தாலே வந்திருக்க கேள்விக்கு எல்லாருக்கும் நம்மளுக்கு விடை தெரியும். ஆன்சர் தெரிஞ்சுன்னா ஒழுங்காக ஆன்சர் பேப்பரில் வி வில் பி ட்ரான்ஸ்ஃபார்மிங் ஃப்ரம் அவர் நம்மளோட மனசில் நினைவில் இருக்கிற செய்திகளை நம்மளோட ஆன்சர் ஷீட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் போதுமான அளவுக்கு நம்மளுக்கு மதிப்பெண்கள் கிடைக்கும். அதனால் நல்லா படிச்சுட்டு போதுமான அளவுக்கு தயார் பண்ணிட்டு வெல் ப்ரிப்பேர்டு ஃபார் தி எக்ஸாமினேஷன் அப்படின்னா நிச்சயமாக ஆன்சர் ஷீட்டு எப்படி இருக்கும், மதிப்பெண்கள் நம்மளை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும். நம்மளை மட்டும் இல்லை, நம்ம நிறைய மார்க் வாங்கினா நம்ம அம்மாவுக்கு ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்கும், அப்பா ரொம்ப கொண்டாடுவாங்க நம்மளை. தாத்தா பாட்டிலாம் அடடா நம்ம பசங்க இந்த சூப்பராக மார்க் வாங்கியிருக்கிறானுங்க பேர பிள்ளைங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இதனால் எஃபோர்ட் போட வேண்டியது நம்மளோட முயற்சி. அது நிச்சயமாக என்ன பண்ணணும், நம்மளோட கடமை தான் அது. அதை வந்து அதுலேருந்து என்ன பண்ண முடியாது, இன்னொரு மாற்றுக்கிறதுக்கு அங்கே இடம் இல்லை. அதனால் எப்போவுமே வாட் எவர் கம்ஸ் இன் யுவர் லைஃப். சிலப்போ அப்பா வந்து நல்லா ப்ரைஸ் பண்ணி சில சாமான்லாம் வாங்கி தராங்க, நம்ம கேட்குற கேட்ஜெட்ஸ்லாம் கிடைக்கிறது டேபிள் மேலே அப்படின்னா சில நேரத்தில் வாங்க முடியல, அப்பா வாங்கி தர மாட்டேன்றாங்க பிகாஸ் ஆஃப் நம்ம அதிலே டயத்தை என்ன பண்ணுறோம், பொழுதெல்லாம் பாழாக்குறோம் அப்படின்னா அப்போ வாங்கி தரல. அதுக்காக we need not என்ன பண்ண வேண்டாம், கோவப்படவோ வேறு எதுவும் செய்யாமல் சரி அப்பாவே கேட்டிருக்கோம் வாங்கி தருவாங்க அப்படின்னு சொல்லி பொறுமையாக இருக்கணும். ஸோ பேஷன்ஸ் அண்ட் பர்சீவரன்ஸு எவ்வளோ முக்கியன்றதை இந்த அடோலசன்ஸ் வயசில் புரிஞ்சுக்கணும். அப்புறம் செல்ஃப் ரொட்டீன், செல்ஃப் ஸ்ட்ரக்சர்டு ஆக்டிவிட்டீஸை நம்ம தயார் பண்ணிக்கணும். பாசிட்டிவ் மட்டும் செய்யணும், எது ஏற்புடையதோ அதை மட்டும் செய்யணும். அப்படி இருந்தால் செல்ஃப் ரெஸ்பெக்டும் செல்ஃப் ஒர்த்தும் நிச்சயமாக நம்மளாலே புரிஞ்சிக்க முடியும். மற்றவங்களுக்கும் நம்மளை பற்றி பசங்க இவ்வளோ சின்சியராக வேலை செய்கிறாங்கன்றத புரிய வைக்க முடியும்ன்றத இந்த பதிவில் நம்ம சொல்ல விரும்புகிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.